கரூரில் நாளை முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது நாளை நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்திற்காக? வணக்கம். கரூரில் நாளை தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான ஜோசப் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக பந்தல் அமைக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வழி நெடுவிலும் கட்சி கொடிகள், பிளாக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் நாளை காலை கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெண்ணெய்மலை அருகே உள்ள அட்லஸ் கலையரங்கம் மைதானத்தில் 10 ஏக்கர் பரப்பளவில் 5000 பேர் அமரக்கூடிய வகையில் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிகழ்வு நடைபெறும் மைதானத்தை சுற்றிலும் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் 5000 பேருக்கும் QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரில் வாரிசுதாரர்கள் சிலருக்கு முதலமைச்சர் அரசு வேலை வாய்ப்பு வழங்கும் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. தாந்தோணி மலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு நலத்திட்ட உதவிகளையும், கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியம் வனவாசி ஊராட்சியில் ரூபாய் 1700 கோடி மதிப்பீட்டில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் புதிய தனியார் தொழிற்சாலைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு அரசு துறையின் கீழ் பணியாற்றக்கூடிய வகையில் 32 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளையும் வழங்க இருக்கிறார். இந்த 2 நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜயை வரவேற்கும் விதமாக கட்சி கொடிகள், பிளாக்ஸ் பேனர்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களில் காவல்துறை பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் திருகாம்புலியூர் பைபாஸ் சாலை வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் வழிகளில் ரோட் ஷோ முதல்வர் செல்ல வாய்ப்புள்ளதால் இரும்பு தடுப்புகள் இடதுபுறத்தில் அமைக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. வணிக நிறுவனங்களுக்குள் செல்ல முடியாமல் உள்ளது என அங்கு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் முதலமைச்சரின் ரோட் ஷோ நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாத வண்ணம் அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான ஜோசப் விஜய் முதல் முறையாக கரூர் மாவட்டத்திற்கு செல்ல இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் நேற்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய நிலையில்தான் நாளை கரூர் மாவட்டத்திற்கு முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் செல்ல இருக்கிறார். எனவே அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு அசம்பாவித சூழலும் நடந்துவிடாமல் தடுப்பதற்கான ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு கட்டுப்பாட்டு அறை மூலம் கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் முதலமைச்சரின் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான அந்த பந்தல் அமைக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிற போதிலும் வழிநடுவிலும் கட்சி கொடிகள், பேனர்களும் குவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.